வணக்கம். இன்றைய நாள் நான் பேச இருப்பது இமோஷனல் அபியூஸ், அதாவது உணர்ச்சிகளின் பாதிப்பு அல்லது வன்முறை. வன்முறையின் வகைகளாக நாங்கள் பெரிதும் பேசுவது உடல் ரீதியான வன்முறைகள், ஃபிசிக்கல் அபியூஸ். இன்றைய காலகட்டத்தில் இந்த ஃபிசிக்கல் அபியூஸுக்கு உடல் ரீதியாக நாங்கள் யார் மீதும் பாதிப்பை ஏற்படுத்தினால் அதற்கு சட்ட நடவடிக்கை ஏற்படுத்தப்படுகின்றது. இது மேலத்தைய நாடுகளில் மாத்திரமல்ல, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலும் குழந்தைகளை ஆசிரியர்கள் உடல் ரீதியாக துன்பப்படுத்தும் போது, அடிக்கும் போது அல்லது காயங்களை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. ஆகவே இன்றைய சூழல்களில் இந்த உடல் ரீதியான பாதிப்பு என்பது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. ஆனாலும் வீடுகளில் பெற்றோரால் இன்றும் குழந்தைகள் உடல் ரீதியாக அடைகின்றார்கள். அதே நேரம் பெண்கள், மனைவிமார் கணவரால் உடல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றார்கள். இவை இன்றும் கீழத்தைய நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் மேலத்தைய நாடுகளில் இவ்வாறான விடயங்கள் இல்லை அல்லது அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அடுத்த விடயம், இந்த வன்முறையின் ஒரு அங்கமாக காணப்படுகின்றது வேர்பல் அபியூஸ், அதாவது பேச்சால் வாயால் ஒருவரை திட்டுவது. தமிழில் உள்ள பழமொழி தீயினால் சுட்ட புண் மாறினாலும் நாவினால் சுட்ட புண் மாறாது என்று. உண்மையிலே இந்த பேச்சினால் ஏற்படும் வன்முறையானது பாதிப்பு மிகவுமே அதிகமாக உள்ளது. என்னென்று சொன்னால், அவர்கள் ஒரு சக மனிதனை நாங்கள் வாயால் திட்டும் போது அதனுடைய தாக்கம் உள ரீதியாக மிகவுமே அதிகமாக இருக்கின்றது. இந்த உடல் ரீதியான இந்த பாதிப்பு மாதிரி பேச்சு வன்முறையும் நாங்கள் இலகுவாக கண்டு கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், அதை நாங்கள் இன்னொருவர் திட்டும் போது அல்லது கத்தி பேசும்போது, சண்டை பிடிக்கும் போது அந்த வார்த்தைகளை எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அடிக்கும் போது அதன் பாதிப்பு, அதாவது உடல் ரீதியான காயங்கள் ஏற்படும் போது அதை பல நாட்களுக்கு பிறகும் அதன் பிரதிபலன் உடலில் தெரிகின்றபடியால் சில சமயங்களில் உடல் வீட்டினுள் உடல் காயங்கள் ஏற்பட்ட பிறகு தகுந்த ஒரு சட்ட நடவடிக்கையோ அல்லது ஆலோசனையோ பெறுவதற்கு உடல் ரீதியான காயங்கள் பின்னரும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் பேச்சு ரீதியாக நடைபெறும் காயங்கள் யாரும் அதை கேட்காவிட்டால் அது நடந்தது யாருக்கும் தெரியாமல் போயிடும். ஆகவே பல குடும்பங்களில் 4 சுவருக்குள் நடைபெறும் இந்த பேச்சு வன்முறையானது ஊருலகத்துக்கு தெரியாத ஒன்றாகவே காணப்படுகின்றது. அடுத்த விதமான பாதிப்பானது உளவியல் ரீதியான பாதிப்பு, உணர்ச்சிகளின் பாதிப்பு, சைக்கோலஜிக்கல் அபியூஸ். இந்த பாதிப்பானது ஒரு நான் குழந்தையை எடுத்து வைத்து கதைக்கின்றேன். ஒரு குழந்தை குழந்தைக்கு பாராட்டு, அதாவது ஒரு குழந்தை ஒரு தனது திறமையை வெளிப்படுத்தும் போது அதற்குரிய அங்கீகாரம் அந்த குழந்தைக்கு கிடைக்காத போது, அல்லது அந்த குழந்தை புறக்கணிக்கப்படும் போது, அந்த குழந்தை ஏதாவது பேச முயற்சிக்கும் போது அல்லது ஏதாவது உதவியை தேடி வரும்போது அந்த குழந்தையை அதன் பெற்றோர்கள் அல்லது பராமரிப்பாளர்கள் உரிய முறையில் கையாளாது அந்த குழந்தையை அலட்சியம் செய்யும் போது அதன் பாதிப்பின் வெளிப்பாடு பின்னர் வளர்ந்த பிறகு அந்த குழந்தை மீது தெரியும். நிறைய மிகவுமே திறமையான
குழந்தைகள் தமது திறமைகளை வெளிப்படுத்த முற்பட்ட போது அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காதபடியால் வளர்ந்து அவர்கள் மிகவும் திறமைசாலிகளான ஆன பின்பும் அவர்கள் இன்றும் திறமை அற்றவர்கள், அன்வர்தினஸ், அதாவது தாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்ற ஒரு மனநிலையில் காணப்படுவதற்கு இந்த புறக்கணிப்பு, நிராகரிப்பு என்பன காரணமாக இருக்கின்றன. குழந்தைகள் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. அவர்களுக்கு நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அதை இலகுவாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு சிந்திக்கும், கேள்வி கேட்டு அதை கிரகிக்கும் தன்மை இல்லை. ஆகவே அவர்கள் வளரும் சூழலில் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் பெற்றோர், ஆசிரியர்கள், உரிய பாதுகாவலர்கள் அவர்களை சிறந்த நல்ல முறையில் வழிநடத்தாவிட்டால் அவர்கள் ஒரு குற்ற உணர்வுடன், ஒரு குற்றவாளிகளைப் போல தங்களில் ஏதோ ஒரு தவறு தங்களுக்குள்ளே இருக்கின்றது என்ற ஒரு மனநிலையில் வளர்ந்து அந்த மனநிலையை அவர்கள் வளர்ந்த பிறகும் வெளிக்காட்டுவார்கள். இந்த பாதிப்புகளின் காரணமாக 3 வகையாக குழந்தைகள் தமது பாதிப்பை வெளிப்படுத்துவார். ஒன்று ஃபைட், அதாவது சண்டை பிடிக்கிற. சில பேர் பாதிப்படைந்த பிள்ளைகள் சண்டை பிடிப்பதில் மிகவுமே வல்லவர்களாக இருப்பார்கள். அல்லது ஃப்ளைட், அதாவது அவர்கள் எந்த ஒன்றிலும் ஈடுபடாது ஒதுங்கிய நிலையில் விலகிச் செல்பவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது ஃப்ரோசன், அதாவது அவர்களால் ஒரு மந்தமான நிலையில் எதையுமே ஏற்றுக்கொள்ளாத அந்த இடத்தில் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பேச்சுத்தான் முதலில் அவர்கள் இழக்கும் ஒன்றாக இருக்கும். அமைதியாக ஆகிவிடுவார்கள். தங்களுக்குரியதை ஈவன் தமக்கு வேண்டியதை கேட்கக்கூட அவர்கள் பயப்படுவார்கள். அதே நேரம் தங்களுடைய கருத்துக்களை தெளிவிக்க பயப்படுவார்கள். அவ்வாறு தங்களை அடக்கியவர்களாக இருப்பார்கள். இதை நாங்கள் வளர்ந்த பருவத்தில், குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு ஏற்படும் அந்த விடயமானது வளர்ந்த பருவத்திலும் அவர்களின் மீது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான விடயங்கள், அதாவது உளவியல் ரீதியான பாதிப்பு, அது வெளியிலே எமக்கு அவ்வாறான விடயங்கள் நடப்பது தெரியாத ஒன்றாகவே இருக்கின்றது. இதனால் பாதிக்கப்பட்டோர் மிகவும் அதிகம். சில குழந்தைகள் பாதிப்பின் காரணமாக தற்கொலை முயற்சியை நாடி செல்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதே நேரம் டிப்ரெஷன், அதாவது உளைச்சல், மனச்சோகம் அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் வளர்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான் இவ்வாறான பிரச்சனைகள் என்று யோசிக்கின்றோம். ஆனால் வளர்ந்தவர்கள் எமக்கும் குழந்தை பருவத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருப்போமானால் நிச்சயமாக வளர்ந்து அதன் பாதிப்பை நாங்கள் நிச்சயமாக சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே உள்ளான குழந்தையை குணப்படுத்தல், அதாவது நாங்கள் இன்று கோபம் அடைவோமானால் அந்த கோபம் எங்கிருந்து வருகின்றது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போமானால் அந்த கோபத்துக்கான காரணம் 5 வயதில் நடைபெற்ற சம்பவம் அல்லது சிறு வயதில் நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்குமானால் அந்த சம்பவத்தை நாங்கள் குணப்படுத்தும் போது அந்த குழந்தையையும் நாங்கள் குணப்படுத்தி இன்று வளர்ந்தவர்களாகவும் நாங்கள் பூர்ணமாக சுகமடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த உள்ளான குழந்தையை குணப்படுத்துவது என்பது மிகவும் அவசியம். அதே நேரம் உடல் ரீதியான காயங்கள் மாத்திரமல்ல, உள ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட காயங்கள், இன்விசிபிள் வூண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். இவை பாலியல் துஷ்பிரயோகம், போர், இவ்வாறான தாக்கங்களுக்கு கூடாக செல்லும் போதும் இந்த மன காயங்கள், கண்ணுக்கு தெரியாத காயங்கள் நம் மத்தியிலே நமக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே அவற்றுக்கு நாங்கள் பூரண நல்ல சிகிச்சை பெறுவது மிகவும் அவசியம். தியான பயிற்சி ஒரு முக்கியமான ஒரு விடயம். இன்னொரு விடயம் ஆர்ட் தெரப்பி, கீறுதல். அந்த ஆர்ட் தெரப்பியும் நாங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கும் குழந்தையை நாங்கள் குணப்படுத்த வேண்டுமானால் நாங்கள் இன்று எந்த கையால் எழுதுகிறோமோ அதற்கு எதிரான கையால்
குழந்தைக்கான அந்த சிகிச்சை முறையை, வரைதலை, எழுதலை நாங்கள் செய்து அந்த குழந்தையை சுகப்படுத்தலாம். மற்றது கவிதைகள் எழுதுதல், பாடலாக அவற்றை அல்லது கவிதைகளை வாசித்தல், அது எங்கள் குரலுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கும். இவ்வாறான முறைகளில் நாங்கள் எங்களை குணப்படுத்தல், உடற்பயிற்சி, ஆடல், இவை யாவுமே எங்களை நாங்கள் பூரணமாக சுகப்படுத்த பயன்படுத்தப்படுகின்ற விடயங்கள். ஆகவே இந்த வன்முறையான விடயங்கள் வெளியில் மாத்திரமல்ல, எமது குடும்பத்தில், எமது வீட்டில் 4 சுவருக்குள் நடைபெறுகின்ற ஒன்று. பெற்றோரால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பல, பெற்றோருக்கு நேரமில்லாதபடியால் பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள் பல, பெற்றோருக்கு குழந்தையை பராமரிக்கக்கூடிய பக்குவம் அற்ற நிலையில் அவர்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பல, பெற்றோரின் அலட்சியம், கவனக்குறைவு, அவர்கள் வேறு விடயங்களில் தங்கள் நேரத்தை செலவழிப்பதால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பல. இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர் ஃபோன் உடன் இருப்பதால் உண்மையிலேயே பல குழந்தைகள் தங்களுக்கு நேரம் இல்லை. அதாவது அந்த அன்பு தேடுகிறதை தமது பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நிறைய குழந்தைகள் ஃபோனுக்கூடாகத்தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான நிலையில் இருக்கிற குழந்தைகள் பாதிக்க போகின்றார்கள். அதே நேரம் நாங்களும் அன்று குழந்தைகளாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய ஒரு குழந்தையை பாதிப்பை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பெற்றோரால் பாதிக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டு எங்களை நாங்கள் குணப்படுத்துவது மிகவும் முக்கியம். நாங்கள் எங்களை குணப்படுத்தினால் மட்டும்தான் நாங்கள் அந்த குழந்தைகளை குணப்படுத்த முடியும். நாங்கள் எங்களுக்குள்ளாக காயங்களை வைத்து கொண்டு நாங்கள் வெளியில் சென்று மற்றவர்களை குணப்படுத்த முடியாது. ஆகவே எங்களை நாங்கள் குணப்படுத்துவதற்கு எங்களுக்குள்ளாக நடந்த அந்த காயங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அவற்றை அடையாளப்படுத்துவது மிகவும் அவசியம். எனக்கு இந்த பிரச்சனைகள் நடந்துள்ளது என்று தெரிந்தாதே அந்த அறிவே குணப்படுத்தலுக்குரிய ஒரு முக்கிய காரணி. பின்னர் சரியான நபர் கிடைப்பாரானால் அந்த நபருடன் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி ஒரு நபரும் கிடைக்காவிட்டால் ஒரு பேப்பர் எடுத்து அவற்றை எழுதிவிட்டு அவற்றை எரித்து கிழித்து அதை அதோடு அந்த நாங்கள் யாரிடம் பகிர விரும்புகிறோமோ அதை எழுத்து மூலம் பகிர்ந்து கொள்ளலாம். இல்லையெனில் கண்ணாடிக்கு முன் நின்று நாங்களே எங்களோடு பேசிக்கொள்வது. அந்த குழந்தை, அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி எனக்குள்ளாக இருக்கின்ற அந்த குழந்தையோடு கண்ணாடி முன் நின்று பேசலாம். அல்லது ஒரு எம்டி சேர் வச்சு அந்த சேரில் அந்த குழந்தை இருக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் பேசலாம். இவ்வாறு ஏதோ ஒரு விதத்தில் அந்த மனக்காயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோமானால் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாறும். நாங்கள் எங்களை குணப்படுத்தி பூர்ண சுகத்துடன் இந்த உலகத்தை குணப்படுத்துவதற்கு வழியை உருவாக்கலாம். நன்றி, வணக்கம்.